ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அதை சேல் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டைம் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம துபாயில் சேல் பண்ண போகிறோம். ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்கிற 7 எமிரேட்ஸ், துபாய், அபுதாபி, ஷார்ஜா அப்படின்னு ஒரு 7 எமிரேட்ஸ் இருக்க ஒரு கண்ட்ரி வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். நிறைய பேர் தெரியும். ஸோ நம்ம கண்டிப்பாக அந்த கண்ட்ரிக்கு ரீச் ஆயிருப்போம். நம்மளோட ரிலேஷன் யாராவது வந்து கண்டிப்பாக அந்த கண்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் தான் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண போகிறோம். அண்ட் இதுதான் நம்ம யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் சேல் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ நான் ரீசெண்டாக தான் வந்து துபாய் போயிட்டு வந்தேன். அண்ட் துபாய் போகும்போது நம்ம நிறைய இ-காம் சேல் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோலாம் வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலை போய் பாருங்க. இப்போ நான் துபாய் போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே போயிட்டு நான் ஸ்டோர் செட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த சில ஒர்க்ஸ்லாம் வந்து முடிக்கணும். ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் இந்தியா வந்துட்டேன். ஸோ இப்போ நான் கரண்ட்டாக வந்து இந்தியாவில் தான் இருக்கேன். ஓகே, நம்ம நிறைய பேசிட்டு இருக்க வேண்டாம். இப்போ நம்ம எந்த ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம சேல் பண்ண போகிற ப்ராடக்ட் ஒரு இன்ஃப்ளேட்டபிள் ஏர் பில்லோ. ஃபர்ஸ்ட் ஏன் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணேன்? ஸோ நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஆர்டிகல் ஒன்று படித்தேன். ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருந்தது. அந்த ஆர்டிகல் நான் வந்து படித்தேன். அந்த ஆர்டிகல் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, 1 in 3 UAE residents plans at least 2 overseas trips in 2025. ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து எமிரேட்ஸில் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எமிரேட்ஸில் இருக்க 3ல் ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு 2 ட்ரிப் வந்து போகிறதா வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை படிக்கும் போதே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம டிராவல் ரிலேட்டடாக தான் ஏதாவது வந்து நம்ம கண்டிப்பாக சேல் பண்ணோம். அது வந்து அப்ராட் ட்ரிப்ஸ். இது மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராட் ட்ரிப். ஸோ ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்டாக அது இருக்கணும் அப்படிங்கிறத என் மைண்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ இதை தாண்டி இந்த இன்ஃப்ளேட்டபிள் ஏர் பில்லோவை நான் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது நம்ம 6DC ரூலில் பர்ஃபெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராடக்ட் நம்ம 6DC ரூலில் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நம்ம டச் பண்ணவே கூடாது. அது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கலாம் அந்த ப்ராடக்ட், அது எவ்வளோ அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்கலாம். பட் நம்ம 6DC ரூலில் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அந்த சைடு வந்து நம்ம போவே கூடாது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் 6DC ரூல்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ 6DC ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ற ப்ராடக்ட்டை மட்டும் தான் நம்ம சேல் பண்ணணும். அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்றதுக்கான ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, இது ஒரு சூப்பரான ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுது. ஃப்ளைட்ல போனவங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து ஃப்ளைட்ல போயிருப்பீங்க. ஸோ ஃப்ளைட்ல போனவங்களுக்கு தெரியும், ஃப்ளைட்ல போறதை விட நம்ம லோக்கல் டவுன் பஸ்ல போறது பயங்கர கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளைட் டிராவல்ங்கிறது வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு டிராவலாக தான் இருக்கும். ஸோ நான் சொன்னது வந்து ஃப்ளைட்ல போனவங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ளைட்ல போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு டிராவலாக தான் இருக்கும் ஃப்ளைட் டிராவல். இந்த இன்ஃப்ளேட்டபிள் ஏர் பில்லோங்கிற ஒரு ப்ராடக்ட் நீங்க பார்க்கும்போது அந்த டிஸ்கம்ஃபர்ட்ங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து இது சால்வ் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் சூஸ் பண்றதுக்கான ரெண்டாவது ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் இது நம்ம 6DC ரூல்ல பர்ஃபெக்ட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. செகண்ட் ரீசன் இது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு ரீசன்னால தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் சூஸ் பண்ணேன். அண்ட் வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் வந்து நான் சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் எடுத்துட்டேன். அதை நான் வந்து இப்போ ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ எண்ட்ல வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கறத நான் காட்ட போறேன். ஸோ நம்ம நிறைய பேசாம இப்போ நான் உங்களை ஸ்கிரீன் கூட்டு போறேன். ஸ்கிரீனில் கூட்டு போயிட்டு இந்த ப்ராடக்ட்டை நான் லிஸ்ட் பண்றேன். ஸோ ஒன்ஸ் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் இமேஜஸ் தான் ஆட் பண்ணுவேன். ஒன்ஸ் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் டைட்டில் எழுதுவேன். தென் வந்து டிஸ்கிரிப்ஷன், தென் வந்து ப்ரைசிங். ஸோ இந்த ஆர்டரில் தான் நான் போவேன். அதே மாதிரி இப்பயும் பண்ண போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து இமேஜஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஐ ஜஸ்ட் கோயிங் டு ட்ராக் அண்ட் ட்ராப். நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஒரு ஹை குவாலிட்டியான இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நம்ம ட்ரைனிங்கில். எக்ஸாக்ட்லி சேம் ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணி இங்கேயும் நான் வந்து இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் அந்த இமேஜஸ் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். ட்ராக் இட், ட்ராப் இட். ஸோ இமேஜஸ் ஆட் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் வந்து ப்ரைமரி இமேஜாக இதை வைக்க போகிறேன். இது என்னோட ப்ரைமரி இமேஜ். ஓகே, செகண்டரி இமேஜ் வந்து பார்க்கவே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால் அது செகண்டரி இமேஜாக இருக்கட்டும். அண்ட் வந்து மற்ற எல்லாமே வந்து கரெக்டான இதில் தான் இருக்குது. ஓகே, பர்ஃபெக்ட், கிரேட். 7 இமேஜஸ் 1 2 3 4 5 6 7 இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கோம். எப்போது நான் சொல்லியிருப்பேன் 5 இமேஜஸ் இனஃப். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் 7 இமேஜஸ் கூட ஆட் பண்ணலாம். பட் 7க்கு மேலே போகிறது வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். மேபி 7 இமேஜஸ் வந்து பர்ஃபெக்ட்லி ஃபைனாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து டைட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எப்போ வந்து டைட்டில் வந்து இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம பார்ப்போம், பெரிய பேராகிராஃப் மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எழுதவே கூடாது. டைட்டில்ங்கிறது மேக்ஸிமம் ஒரு 10 வேர்ட்ஸ் இருக்கலாம், ஒரு மேக்ஸிமம் 15 வேர்ட்ஸ் இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அது போகக்கூடாது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் என்ன டைட்டில் எழுத போகிறேன் அப்படின்னா, அல்ட்ரா கம்ஃபர்ட் இன்ஃப்ளேட்டபிள் ஏர் பில்லோ ஃபார் ஃப்ளைட், ரோட் ட்ரிப்ஸ் அண்ட் கேம்பிங். இதில் வந்து அல்ட்ரா கம்ஃபர்ட் அது வந்து ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்டு, ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வேர்டு, ஒரு பாசிட்டிவான வேர்டு. அது ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து நம்மளோட ப்ராடக்ட் நேம் இன்ஃப்ளேட்டபிள் ஏர் பில்லோ. எஸ், இதை வந்து நம்ம ஊதி
தான் வந்து அந்த பர்டிகுலர் ஏர் பில்லோ வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த இன்ஃப்ளேட்டபிள் ஏர் பில்லோ எந்த பர்பஸ்க்காக ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணலாம், ரோட் ட்ரிப்பில் யூஸ் பண்ணலாம், கேம்பெயினில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காக தான் அதையும் ஆட் பண்ணிருக்கேன். ஆர் நீங்கள் காமனாக வந்து ஃபார் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி போய் முடிச்சிடலாம். பட் வந்து நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளைட்ஸ், ரோட் ட்ரிப்ஸ் அண்ட் கேம்பிங் அப்படிங்கிறத வச்சிருக்கேன். அடுத்து வந்து டெஸ்கிரிப்ஷன். ஸோ டெஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம ஸ்பெஷலான சில விஷயம்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இது நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஒரு டெஸ்கிரிப்ஷன் எழுதணும், எந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான டெஸ்கிரிப்ஷன் எழுதணும் நம்ம ப்ராடக்ட்டை வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால வந்து நான் இப்போ டெஸ்கிரிப்ஷன் எழுத போகிறேன். பட் அதை வந்து நான் காட்ட போகிறதில்ல, அது கம்ப்ளீட்டாக வந்து இப்போ நான் ஹைட் பண்ண போகிறேன். கிரேட். ஸோ நான் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்பெஷலான சில விஷயம் ஃபாலோ பண்ணுறோம். அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். ஓகே, அடுத்து வந்து நம்மளோட ப்ரைஸிங் எழுதலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நான் எவ்வளோக்கு சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா 39 திர்ஹாம்ஸ், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட 39 திர்ஹாம்ஸ்க்கு வந்து நான் வந்து இதை சேல் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக எந்த பர்டிகுலர் ப்ரைஸை போட்டு அடிச்சுட்டு இந்த பர்டிகுலர் ப்ரைஸை காட்டணும், 45 திர்ஹாம்ஸ் அப்படின்னு போட்டு அடிச்சுட்டு எனக்கு வந்து 39 திர்ஹாம்ஸ் அப்படிங்கிறத வந்து அதில் காட்டணும். பட் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம எவ்வளோக்கு வாங்கணும் தெரியுங்களா? 12 திர்ஹாம்ஸ். ஸோ நம்ம ஹோல்சேலில் வாங்கும்போது இது வந்து நமக்கு கிடைச்சது வந்து 12 திர்ஹாம்ஸ்க்கு வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 69.2% இருக்குது. பட் இதுதான் ஆக்சுவல் ப்ராஃபிட் மார்ஜினாக கிடையாது. தாண்டி டெலிவரி இருக்குது, ஆர்டிஓ இருக்குது, ஏகப்பட்ட அதர் ஃபேக்டர் இருக்குது. இந்த பர்டிகுலர் வீடியோ நான் முடியும் போது நான் வந்து ப்ராஃபிட் கால்குலேஷன் காட்டுவேன். அதில் வந்து ஆக்சுவலான ப்ராஃபிட் மார்ஜின் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் வந்து குவான்டிட்டி நான் வந்து 150 குவான்டிட்டி இது வாங்கியிருக்கேன். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் 150. தட்ஸ் இட். ஸோ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ ஜஸ்ட் நான் போய் இதை சேவ் பண்ண போகிறேன். பர்ஃபெக்ட். ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து சேவ் ஆயிடுச்சு. நம்ம டைட்டில் எழுதிட்டோம், டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டோம், மீடியா ஆட் பண்ணிட்டோம், அண்ட் ப்ரைசிங் எழுதிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் மார்க்கெட்டிங் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, நீங்கள் வந்து ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டிங் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த மூமெண்ட்டில் நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ தட் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் கேம்பெயின் முடியும் போது இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சைடில் பாருங்கள், சைடில் என்னோட மொபைல் ஸ்க்ரீன் வரும். அதில் பாருங்கள் இப்போ இந்த மூமெண்ட்டில் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 10th ஜூலை ஈவினிங் 5:20 ஆகுது. 10th ஜூலை 2025. ஸோ இந்த மொமெண்ட்டில் நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர் ஸோ எந்த ஒரு சேல்ஸும் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கரன்சி வந்து ஏஇடியில் இருக்குது, அதாவது துபாயோட திர்ஹாம்ஸ் அந்த பர்டிகுலர் கரன்சியில் இருக்குது. ஏன்னா நம்ம இதை சேல் பண்ண போகிறது துபாய் மார்க்கெட்டில், அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து திர்ஹாம்ஸில் காட்டுது. ஸோ எந்த சேல்ஸும் இல்லை, எந்த ஆர்டர்ஸும் இல்லை, எந்த கன்வர்ஷன் ரேட்டும் இல்லை, எந்த ஒரு செஷனும் இல்லை. நான் எல்லாத்தையும் வந்து பாஸ்வேர்ட் ப்ராடக்ட்டில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து சப்போஸ் நான் பாஸ்வேர்ட் ப்ராடக்ட்டில் போடல அப்படின்னா இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது வந்து ரொம்ப நமக்கு டஃப் ஆயிரும். அதனால தான் வந்து எல்லாத்தையும் பாஸ்வேர்ட் போட்டு அண்ட் மற்ற எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போட்டேன். ஸோ தட் இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு வந்து எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் நேற்றுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எஸ்டர்டே கிளிக் பண்ணுறேன். ஸோ நேற்றுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேல்ஸும் இல்லை, எந்த ஆர்டரும் இல்லை, எந்த கன்வர்ஷன் ரேட்டும் இல்லை. 4 செஷன் இருக்குது, 4 பேர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நான் பார்த்தது தான். ஸோ நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நான் பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ணது தான். ஸோ மற்றபடி எந்த ஒரு செஷன், சேல்ஸ், ஆர்டர்ஸ், கன்வர்ஷன் ரேட் எதுவுமே கிடையாது. ஸோ நான் லாஸ்ட் 3 டேஸாவே வந்து இதை வந்து பாஸ்வேர்ட் ப்ராடக்ட்டில் போட்டனால எல்லாமே வந்து 0ல தான் இருக்குது. ஸோ நான் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண போறேன். அண்ட் ஒன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், இந்த கேம்பெயின் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிருக்கு, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிருக்கு, இந்த 150 யூனிட்ல நம்ம எத்தனை யூனிட் வந்து சேல் பண்ணிருந்தோம் அப்படிங்கிற எல்லா டீடைலும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, இப்போ நம்மளோட மார்க்கெட்டிங் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்து இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து பாஸ்வேர்ட் ப்ராடக்ட்டில் போட்டேன். ஸோ பாஸ்வேர்ட் ப்ராடக்ட் போட்டனால எல்லாமே வந்து 0 தான் இருக்கும். ஸோ தட் இந்த கேம்பெயின் முடிகிறப்ப இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்னோட ஸ்டோரில் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்குது, மற்ற எல்லாத்தையும் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போட்டேன். ஸோ தட் இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியராக எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேம்பெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இனிஷியலாக வந்து ஒரு 10 நாள் ரன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணேன். பட் வந்து ஒரு 6 டேஸ்லேயே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. இந்த கேம்பெயின் வந்து நம்ம கரெக்டாக 10th ஜூலை 2025 ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கேம்பெயின் முடிஞ்சது வந்து 15th ஜூலை 2025. 10, 11, 12, 13, 14, 15. ஸோ மொத்தம் 6 நாள் இந்த கேம்பெயின் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இனிஷியலாக நான் பிளான் பண்ணது 10 நாள். பட் இந்த பர்டிகுலர் கேம்பெயின் வந்து 6 டேஸ்லேயே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்து, ஸோ தட் இதை நம்ம வீடியோ கிரியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால வந்து இப்போ நான் வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த 6 டேஸ் ஆஃப் ரிசல்ட், ஸோ எத்தனை யூனிட் நம்ம சேல் பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க, எவ்வளோ நம்மளோட ரெவன்யூ அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ சைடில் பாருங்க, சைடில் என்னோட மொபைல் ஸ்க்ரீன் வரும். அதில் இந்த 6 டேஸ் நம்மளோட ரிசல்ட் என்ன, எவ்வளவு நம்ம ப்ராஃபிட் earn பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு என்ன டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 18th ஜூலை ஈவினிங் வந்து 5:27 ஆகுது. ஸோ 18th ஜூலை ஈவினிங் வந்து 5:27 ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜூலை 10th. ஸோ ஜூலை 10th வந்து இந்த பர்டிகுலர் கேம்பெயின் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து ஜூலை 18th. இந்த கேம்பெயின் வந்து ஜூலை 15th முடிஞ்சிருச்சு. பட் அன்னைக்கு வந்து என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் வந்து இன்னைக்கு 18th. ஸோ இன்னைக்கு உட்காந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 10th ஜூலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 649 பேர் நம்ம மார்னிங் ஸ்டோரை வந்து பார்த்துருக்காங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு 649 பேர் நம்ம மார்னிங் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6372. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டே இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி வந்து ஏஇடியில் இருந்தது, அதாவது எமிரேட்ஸோட திராம்ஸ்ல இருந்தது. பட் திராம்ஸ்ல இருந்தது அப்படின்னா நம்ம கன்வர்ஷன் பண்றது வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால வந்து எல்லாத்தையும் நான் வந்து ரூபியில மாற்றிட்டேன். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா 649 பேர் நம்ம மார்னிங் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6372 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 7 ஆர்டர் அண்ட் கன்வர்ஷன் ரேட் 0.46%. செகண்ட் டே ஆஃப் த கேம்பெயின் ஜூலை 11. ஸோ ஜூலை 11th பார்த்தீங்க அப்படின்னா 2390 பேர் நம்ம மார்னிங் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 15470 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு அந்த ஒரு நாளில் மட்டும். மொத்தம் 18 ஆர்டர், கன்வர்ஷன் ரேட் 0.25%. கிரேட். அடுத்து வந்து ஜூலை 12 பார்க்கலாம். ஜூலை 12 அப்ளை. ஸோ ஜூலை 12 பார்த்தீங்க அப்படின்னா 2290 பேர் நம்ம மார்னிங் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20029 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 22 ஆர்டர், கன்வர்ஷன் ரேட் 0.31%. அடுத்து வந்து ஜூலை 13th. ஸோ ஜூலை 13 பார்த்தீங்க அப்படின்னா 2360 பேர் நம்ம மார்னிங் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 25516 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 28 ஆர்டர், கன்வர்ஷன் ரேட் 0.3%. அடுத்து வந்து 14th. ஐ திங்க் 14th தான் வந்து நிறைய சேல்ஸ் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 14th அப்ளை. ஸோ 14th அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2450 பேர் நம்ம மார்னிங் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30070 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு அந்த ஒரு நாளில் மட்டும். மொத்தம் 33 ஆர்டர், கன்வர்ஷன் ரேட் 0.33%. ஸோ இதுதான் இந்த 6 நாளில் வந்து ஹையஸ்ட் நடந்த சேல்ஸ் அண்டு ரெவென்யூ. அடுத்து வந்து லாஸ்ட் டே, அதான் ஜூலை 15th. ஸோ ஜூலை 15 பார்த்தீங்க அப்படின்னா 2150 பேர் நம்ம மார்னிங் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 21860 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 24 ஆர்டர் அண்ட் கன்வர்ஷன் ரேட் 0.33%. ஓகே, இப்போ இந்த 6 நாளில் சேர்த்து நம்ம மார்னிங் ஸ்டோர் எவ்வளோ ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ கஸ்டம் ஜூலை 10 to ஜூலை 15 அப்ளை கொடுக்குறேன். ஸோ இந்த 6 நாளில் 12290 பேர் நம்ம மார்னிங் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 12290 பேர் நம்ம மார்னிங் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. 1,19,327 ரூபாய்க்கு நமக்கு சேல்ஸ் நடந்திருக்கு வெறும் இந்த 6 நாளில் மட்டும். இந்த 12290 பேரில் 132 பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராடக்ட் வந்து 132 பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்போனா வந்து மொத்தம் 132 யூனிட் வந்து நமக்கு சேல் ஆயிருக்கு. ஸோ கன்வர்ஷன் ரேட் 0.31. ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஏர்ன் பண்ண ரெவன்யூ. இப்போ நான் இன்வென்ட்ரி போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம வந்து 150 யூனிட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ மொத்தம் 150 யூனிட் இருந்தது. இப்போ இன்வென்ட்ரியில் போய் எத்தனை யூனிட் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்வென்ட்ரி பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்மளோட இன்ஃப்ளேட்டபிள் ஏர் பில்லோ மிச்சம் 19 யூனிட் அவைலபிளாக இருக்குது. அப்போ 19 150ல் 19 போச்சு அப்படின்னா மொத்தம் 131 யூனிட் சேல் ஆயிருக்கு இந்த லாஸ்ட் 6 நாளில். ஓகே, நம்மளோட இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு கிரேசியான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த 131 யூனிட்டுமே நான் ₹1 கூட ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காகவே சேல் பண்ணேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆர்கானிக் சேல்ஸை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். பட் வந்து ஆர்கானிக்குன்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது லாங் டர்மாக பயங்கரமான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். அது வந்து இனிஷியலாக நமக்கு பண்ணும்போது தெரியாது. பட் லாங் டர்மாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ரிசல்ட் வந்து உங்களுக்கு அந்த ஆர்கானிக் சேல்ஸுங்கிறது கொடுக்கும். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து இந்த ஆர்கானிக் சேல்ஸ் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். இந்த ஆர்கானிக் சேல்ஸை வந்து நீங்க பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணனா அது மாதிரி ஒரு பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த ஆர்கானிக் சேல்ஸோட உங்க பெய்ட் ஆட்ஸ் சேர்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான காம்பினேஷன். ஆக்சுவலா நிறைய பேர் என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா சிம்பிளான விஷயம் எதுவுமே ஒர்க் ஆகாது, இ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளான விஷயம் எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் ஆக்சுவலான ஃபேக்ட் என்ன தெரியுங்களா, இ காமர்ஸ் மட்டும் இல்லை, நீங்க எந்த பிசினஸ் எடுத்தாலும் இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, நீங்க ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிற விஷயம் தான் ஒர்க் ஆகும். சிம்பிளான விஷயம் தான் ஒர்க் ஆகும், நீங்க காம்ப்ளெக்ஸ் நினைக்கிற விஷயம் தான் ஒர்க் ஆகாது. இது வந்து ஒரு அன்ரிட்டனான வந்து ஒரு ஃபேக்ட் இந்த ஒரு விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் ₹1 கூட ஆடுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கறனால, ஸோ இது முழுக்க ஆர்கானிக்காவே நடந்தனால எனக்கு உண்மையாக வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ங்கிறது வந்து அதிகமாகவே வந்திருக்கு. கம்பேரிங் டு சிங்கப்பூர், எனக்கு சிங்கப்பூர் அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து துபாயில் எனக்கு கிடைக்கல. பட் இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களை நான் போர்டு கூட்டு போயிட்டு நம்மளோட ப்ராஃபிட் கால்குலேஷனை பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அந்த ப்ராஃபிட் கால்குலேஷன் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் earn பண்ணி கொடுத்துருக்கு, ஸோ எத்தனை பர்சன்டேஜ் நம்ம ரிட்டர்ன் எடுத்திருக்கோம் இந்த 6 நாளில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட
ப்ராஃபிட் கேல்குலேஷனை பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து காமிச்ச மாதிரி நம்ம டோட்டல் ரெவன்யூ இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்த டோட்டல் ரெவன்யூ 1,19,325 1,19,327 ரூபா நம்ம ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருந்தோம் இந்த 6 நாளில் செல்லிங் இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட். நான் காமிச்சிருந்த இன்வென்ட்ரியில் வந்து மொத்தம் 19 யூனிட் வந்து மிச்சம் இருந்தது. அப்போ 150 - 19 131 யூனிட் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட். இதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம்? ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 281 ரூபா. ஸோ 150 யூனிட் வாங்கியிருந்தோம். ஸோ 150 மல்டிப்ளைட் பை இந்த 281 போட்டிங்க அப்படின்னா 42,150 ரூபா நம்ம ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நம்ம செலவு பண்ண காஸ்ட். இதை தாண்டி டெலிவரி 131 ஆர்டர் வந்திருக்கு. ஸோ டெலிவரிக்கு 350 ரூபா. ப்ராடக்ட் காஸ்ட்டே 281 ரூபா தான். பட் வந்து டெலிவரிக்கு வந்து 350 rupees. அப்போ டெலிவரிக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணது 131 மல்டிப்ளை பை 350 போட்டோம் அப்படின்னா 45,850 ரூபா நம்மளோட டெலிவரி காஸ்ட். ஸோ இப்போ தான் நம்ம ப்ராஃபிட்டை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ரெவன்யூ என்ன 1,19,327 ரூபா சப்ராக்டட் பை நம்மளோட ப்ராடக்ட் காஸ்ட் 42,150 ரூபா சப்ராக்டட் பை நம்ம டெலிவரி காஸ்ட் 45,850 ரூபா போட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட்டுங்கிறது 31,327 ரூபா. ஸோ இது நம்மளோட ப்ராஃபிட். இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இதை தாண்டி ஒரு ஃபேக்டர் இருக்கு ஆர்டிஓ அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிஓனா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் பண்ணுறீங்க, பட் வந்து அது நம்ம கஸ்டமர்கிட்ட போய் சேராமல் திரும்ப நமக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் டு ஆர்ஜின் அப்படின்வாங்க. அதுக்கு பேர் தான் ஆர்டிஓ அப்படின்வாங்க. இது நிறைய ஃபேக்டர்ஸ்னால நடக்கும். தப்பான அட்ரஸ்னால நடக்கும். டோர் ஸ்டெப்பில் போனதுக்கப்புறம் அவங்க வேண்டாம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிஓ அப்படிங்கிறது நடக்கும். பட் நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈவன் 20% கீழே நம்மளோட ஆர்டிஓ கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ நான் என்ன வச்சுக்க போகிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஆர்டிஓவை கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 131 யூனிட்ல 20% ஆஃப் யூனிட் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்போ 20% ஆஃப் 131 26.2 ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 26 யூனிட். ஸோ 131 யூனிட்ல 26 யூனிட் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த 26 யூனிட்ல என்னோட ப்ராடக்ட் காஸ்ட்டும் எனக்கு வந்து லாஸ், என்னோட டெலிவரி காஸ்ட்டும் எனக்கு லாஸ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ அதான் 26 மல்டிப்ளைட் பை 281 plus 350 அப்படி போட்டோம்னா 26 மல்டிப்ளை 631 16,406 ரூபா ஆர்டிஓல வந்த லாஸ். அப்ப ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளவு? ஸோ இந்த 31,327 ரூபா மைனஸ் இந்த 16,406 ரூபா நம்ம போட்டோம் அப்படின்னா 14,921 ரூபா 14,921. இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ப்ராஃபிட். ஸோ நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கா பண்ணனால இதுக்கு வந்து ஆடுக்கு நம்ம ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இதோட ப்ராடக்ட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 42,150 ரூபா. இதுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண காஸ்ட். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆக்சுவல் காஸ்ட்ங்கிறது 42,150 ரூபா. நம்ம எடுத்த ப்ராஃபிட்ங்கிறது 14,921 ரூபா. இது எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 35.4%. ஸோ வெறும் இந்த 6 நாளில் 35.4% நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பேரிங் டு நம்ம சிங்கப்பூர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது எஸ் சிங்கப்பூர் அளவுக்கு வந்து யூஏஇ மார்க்கெட் வந்து நமக்கு ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கல. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம சிங்கப்பூர் மார்க்கெட்டில் வந்து நம்ம சேல் பண்ணியிருந்தோம். அப்படி சேல் பண்ணும்போது அரௌண்ட் 100% மேலே நம்ம ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். ஸோ நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. அதில் 100% மேலே ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். எஸ் சிங்கப்பூர் அளவுக்கு வந்து யூஏஇ மார்க்கெட்டில் நம்மளால பர்சன்டேஜ் எடுக்க முடியல. பட் ஸ்டில் இந்த 35.4% ஒரு நல்ல நம்பர். அதாவது வெறும் 6 நாளில் 35.4% வந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்துருக்கோம். ஸோ ஒரு எஃப்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எஃப்டியில் வந்து மேக்ஸிமம் 8% or 9% வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு வருஷத்துக்கு 9% எங்க இருக்கு, 6 டேஸுக்கு 35.4% எங்க இருக்கு. ஸோ இதுதான் பவர் ஆஃப் இ-காமர்ஸ். ஸோ கைஸ் நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜை பார்க்கும்போதே தெரியும் வெறும் 6 டேஸில் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிட்டர்ன் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ ஒரு பாப்புலரான ஒரு கோட் ஒன்று இருக்கு, ஒன்ட்ட இல்லாத ஒன்று இன்னொருத்தட்ட இருக்கு அப்படின்னா அது வந்து அச்சீவ் பண்ண முடியாத விஷயம்னு கிடையாது. ஸோ நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் நம்மளால முடியவே முடியாதுங்கிற ஒரு விஷயம் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து இங்கே ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ அது முடியாத விஷயம்னு ஒன்று கிடையாது. நம்ம அவங்க அளவுக்கு வந்து நம்ம எஃபோர்ட் போடலன்னு அர்த்தம் அப்படிங்கிற வந்து ஒரு கோட் இருக்கு. இங்கிலீஷில் வந்து ஒரு கோட் இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கோட். இதே நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. ஆல்ரெடி என்கிட்ட படிச்சவங்க வந்து 2 பேர் வந்து அவங்க ரிசல்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணாங்க. அது எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. அதில் வந்து நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து ஒரு ரிசல்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டேவே அரௌண்ட் 5,500 rupees கிட்ட ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே சொல்றேன் 5,500 rupees வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா வந்து இது ரொம்ப ரேரான ஒரு சினாரியோ தான். இது அச்சீவபிள் தான், பட் வந்து இது ரேரான ஒரு சினாரியோ. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் டேவே 5500 rupees அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். பட் எந்த அளவுக்கு அந்த ப்ராக்ரஸை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு அதை வந்து அவங்க இன்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த கிராஸ்பிங் பவர் இருந்தது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் டேவே 5500 rupees ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இவங்க வந்து ஒரு நார்மலான ஹவுஸ் ஒய்ஃப் தான். பர் டேக்கே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அவங்களால டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து பர் டேக்கு 5500 rupees வந்து ஃபர்ஸ்ட் டேவே ஜென்ரேட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் போடணும் அப்படிங்கிறது தான் இது வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு பிரதர் ஒருத்தவங்க வந்து பர் வீக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 97,000 rupees ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் ஆக்சுவலாக வந்து டார்கெட் பண்ணது வந்து 1 lakh per week. ஸோ ஒரு வாரத்துக்கு 1 லட்ச ரூபா வந்து earn பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அவர் பிளான் பண்ண ஒரு விஷயம். பட் அவர் வந்து அரௌண்ட் 97,000 rupees ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருந்தார் வெறும் ஒரு வாரத்தில். ஸோ இதுவுமே வந்து எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். ஸோ இதுதான் சொல்கிறேன், ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். நம்ம வந்து ஓகே ஏதோ போனோம் படித்தோம், அது இந்த காமர்ஸ்னு கிடையாது, நம்ம இது காமர்ஸ்னு கிடைச்சா எந்த இதுவாக இருக்கணும். நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கலாம், நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம், நீங்கள் லா படிக்கலாம், ஸோ நீங்கள் எது வேணால் படிக்கலாம். பட் அதில் ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். இதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி ஆவேன், ஃபெயிலியர் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தால் தான் இந்த அளவுக்கான ஒரு ரிசல்ட்டுங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஸோ எனக்கு வந்து இந்த மந்தில் வந்து இந்த 2 ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்டோரி. ஸோ அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதான் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து பில்ட் பண்ணணும். பட் வந்து எனக்கு என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, என்கிட்ட பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது, நான் காலேஜ் போகிறேன், நான் வந்து வேலைக்கு போகிறேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு வந்து டைமும் இல்லை, எனக்கு வந்து பர் டேக்கு ஒரு 1 or 2 hour தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் ஃபீல்டு வந்து இந்த காமர்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து 60% ஆஃபர் போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நம்மளோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வெப்சைட்டில் போய் நீங்கள் டேரெக்டாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கோர்ஸுங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கும். இன்னைக்கு நான் ஜீரோலேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து நான் பில்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து நான் பில்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். சும்மா இந்த பிபிடி ஸ்லைடை போட்டு மூவ் பண்ணி தியரிட்டிக்கலாக சொல்லாமல் 100% ப்ராக்டிக்கலாக இந்த பர்டிகுலர் கோர்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன். கோர்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ என் பக்கத்தில் உட்காந்து நான் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணதுலேருந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை சேல் பண்ணி ஃபைனலாக வந்து அந்த ப்ராஃபிட் எடுக்கிற வரைக்கும் என்னென்ன ஆப்ரேஷன் நீங்கள் என் பக்கத்தில் உட்காந்து பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கோர்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உடனே என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி எந்த டவுட் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸ் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கும். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாய். உங்களை நான் இன்னொரு சூப்பரான வீடியோ